ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடிகள் போற்றி போற்றி। ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிப்பேத்தர் ஆகவே கேதவே நமக। ஓம் முருகா சரவணபவ குகாய நமக। உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம்। நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க। அனைவருக்கும் முதல்ல நன்றி। இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா 2024 மார்ச் மாதத்துக்கு உண்டான விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறோம்। இந்த விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்களில் ஏற்கனவே இருக்கிற கிரக நிலைகளோட இப்போ கோச்சாரத்தில் டிரான்சிட்டில் எந்தெந்த கிரகங்கள் நகருது, அதனால் என்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறதையும், ஒவ்வொரு நட்சத்திரம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உண்டான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், இந்த சுப நாட்கள் அப்படின்னு வர்றதில் நீங்கள் இதையெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க, எப்பயுமே பாயிண்ட் வச்சுங்க। சுப நாட்களில் நீங்கள் எந்த வேலையை வேணாலும், அது அஷ்டமி நவமி சந்திராசிரமம் இதெல்லாம் எதுவுமே இதை பாதிக்காது, அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும்। எழுதி வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க। இன்றைக்கி ஒரு காரியம் செய்யணுன்னா இது நமக்கு ஆகுமா ஆகாதா, ஒரு கிளான்ஸ் ஒரு இப்படி ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி அந்த காரியம் சக்ஸஸ் தான்। கிரகநிலைகள் எங்கே எப்படி மாறி இருந்தாலும் இது சக்ஸஸை கொடுத்தே தீரும்। அதுக்கு அடுத்து அசுப நாள்। இந்த அசுப நாள் உங்களுக்கு சுத்தமாக ஆகாத நாள், புதிய முயற்சிகளை தயவு செஞ்சு பண்ணவே கூடாது இதில்। அடுத்து யோக நாள்। யோக நாள்னால் ஒரு அதிர்ஷ்டமான நாள்। அதுக்கு அடுத்தது உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு அதிதேவதை, இது நீங்கள் குழந்தைய பிறந்ததில் இருந்து நீங்கள் இறக்குற வரைக்கும் இதுதான் அதிதேவதை। நடுவில் தசாபுத்திக்கு கிரக தேவதைகள் மாறும், கிரக இணைவுகளுக்கு இதெல்லாம் தேவதைகள் மாறும், அது அந்த வழிபாடுகள் மாறும்। ஆனால் இது மாறவே மாறாது। அந்த மாதிரி அதிதேவதையும் கொடுத்துருக்குறோம், நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிங்க। சரி நேயர்களே, இப்போ ராசி பலனுக்குள்ளே போகலாம்। விருச்சிக ராசி। விருச்சிக ராசிக்கும் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதியாக 2 ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறாரு। உங்கள் ராசிநாதன் இப்போ மகரத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கிறார், 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு। அதனால் புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும், புதிய முயற்சிகள் எல்லாமே கைகூடும்। அடுத்தது 15/3 இருந்து அவரே உங்களுடைய சுகஸ்தானத்திற்கு என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துக்கு வரார்। உங்கள் ராசி அதிபதி 4ஆம் இடத்திற்கு வரார்। அங்கே ஏற்கனவே உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி, உங்களுடைய 4ஆம் இடத்ததிபதி சனி பகவான் அங்கே ஏற்கனவே சொந்த வீட்டில் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார்। ஆக 4ஆம் சுகஸ்தானாதிபதியோட இவரும் சுகஸ்தானத்துக்கே போகிறார், உங்கள் ராசி அதிபதியும் சுகஸ்தானத்துக்கு போகிறார்। அதனால் உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது। வண்டி வாகன யோகங்கள், அடுத்தது வீடு வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி இருக்கிறது। அரசியல் இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு மாதம்। ஆனால் ஒரு தந்தை மகனுக்கு இருக்கக்கூடிய உறவுலையோ அல்லது மேலதிகாரிக்கும் தொழிலாளிக்கும் இருக்கக்கூடிய உறவுலையோ அவ்வளோ உறவு முறைகள் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ சரிப்பட்டு வராது। அதுக்கு அடுத்தது உங்கள் ராசிக்கு 2க்கும் 5க்கும் உண்டான தன பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதியான குரு பகவான் 6ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தையே பார்வையிடுறார்। அதே மாதிரி உங்களுடைய ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானத்தையே அவர் பார்வையிடுறதுனால ஊனமுற்றவங்களுக்கு நீங்கள் இந்த அமைப்பில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எல்லாம் நிறைய தனவரவு தொழில் மூலமாக உங்களுக்கு தனவரவு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த யோகத்தை நீங்கள் பண்ணிச்சிங்கன்னா ஊனமுற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்கள்। வயசானவங்களுக்கு போர்வை வாங்கி கொடுங்க। சனி செவ்வாய் இணைவு அங்கே 15ஆம் தேதிக்கு மேலே கும்பராசியில் வர்றதுனால உங்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய சுகஸ்தானம் இன்னும் அதிகமாகும்। யோகம் யோகம் அதிகமாக கொடுக்கும்। அதனால் ஊனமுற்றவங்களுக்கு ஏதாவது உதவிகள் பண்ணுங்கள்। ரொம்ப வயசானவங்களுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்கள்। இதெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அபார ஒரு வளர்ச்சியை கிடைக்கும்। அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல சூரிய பகவான் 10ஆம் இடத்து அதிபதி தொழில் ஸ்தானாதிபதியான 10ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வரார்। 14/3 5ஆம் இடத்துக்கு வரார்। 5ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் வர்றதுனால என்ன நடக்குன்னா, ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணம் ஏறுறது ரொம்ப மிகப்பெருந்த ஒரு நல்ல அமைப்பு, இதுவும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும்। ஆனால் அங்கே ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறனால குழந்தைகளுக்கு டெஸ்ட் பேபி இந்த மாதிரி மருத்துவ ரீதியாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது ஒரு நல்ல அமைப்பு।
மருத்துவ ரீதியாக குழந்தைக்கு முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு. இதுக்கு அடுத்தது நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 8ஆம் இடத்துக்கும் லாபஸ்தானத்துக்கு உண்டான புதன் பகவான் 7ஆம் தேதி 7/3 உங்களுடைய சுகஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு அவர் போகிறார். 5ஆம் இடத்துல புதன் பகவான் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடையக்கூடிய புதன் லாபஸ்தானாதிபதியை லாபஸ்தானத்திலிருந்து கேது பகவான் பார்வையிடுறதுனால நீங்கள் பூர்வீக சொத்தில் கையெழுத்து போடுறது, பூர்வீக சொத்தில் ஏதாவது வில்லங்கம் வரலாம். அதிலெல்லாம் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டில் அங்கே போய் பேச்சுவார்த்தை பூர்வீக சொத்து விஷயமா இந்த மாதம் தயவு செஞ்சு பேசாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக தள்ளி நிற்குங்க. அடுத்து 25ஆம் தேதிக்கு மேலே புதன் பகவான் மறுபடியும் மேசத்துக்கு வந்துடுவார். அப்போ நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ அந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறதோ அதை பற்றி பேச்சு எடுக்கிறதோ இதையெல்லாம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு மாதமாக அமைஞ்சிரும். சரி நேயர்களே, இப்போ விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம தினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 13/4/24 இரவு 12:44 15/4/24 இரவு 8:39 வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். விசாக 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 3, 5, 7, 8, 9, 11, 13, 15, 17, 20, 25, 27, 30. அசுப நாட்கள் மார்ச் 8, 16, 18, 22. யோக நாட்கள் மார்ச் 13, 15. நீங்கள் வணங்க வேண்டிய விசாரணத்தில் பிறந்தவங்க எப்பயுமே வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். நீங்கள் வந்து அடுத்து கபிஸ்தலம். நீங்கள் திருச்செந்தூர் மட்டும் போயிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமே வாழ்நாள் இல்லை. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சி கொடுக்குறது தான் அந்த ஸ்தலம் உங்கள் நட்சத்திரத்துக்கு. அதுக்கு அடுத்தது அனுச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 1, 4, 6, 9, 10, 12, 14, 16, 18, 21, 26, 28, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 8, 17, 19, 23. இந்த 4 நாட்களில் நீங்கள் வந்து தவிர்த்திடணும். ஆக்சுவலாக செய்கிற வேலைக்கு இது பாதிக்காது. புதிய முயற்சிகளை கைவிட்டுருங்க. செய்கிற வேலையிலே இது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். யோக நாட்கள் மார்ச் 14, 16. நீங்கள் அனுசத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லட்சுமி நாராயணர். எப்பயுமே உங்களுக்கு தொடர்ந்து லட்சுமி நாராயணனை வழிபட்டு வாங்க. எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. நீங்கள் வீட்டிலையோ இல்லை பாக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய படம் பனைமரம். பனைமரத்தினுடைய படத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்து பார்த்தா தான் தெரியும் அதனுடைய வளர்ச்சி எப்படி. உடனே டக்குன்னு கிடையாது. வைத்து நீங்கள் பார்க்க உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் இருந்தாலும் நீ நல்ல சுபிட்சமாக ஆயிடும். அடுத்து கேட்டையில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சுப நாட்கள் மார்ச் 2, 5, 7, 9, 10, 11, 13, 15, 17, 19, 22, 27, 28 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் மார்ச் 18, 20, 25, 26. யோக நாட்கள் மார்ச் 15, 17. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ வாராகி வழிபாடு. கேட்டையில் பிறந்தவங்களுக்கு வாராகி வழிபாடு அற்புதமாக இருக்கும். நன்றி நேயர்களே. நம்ம மீண்டும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுங்க. மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். நன்றி.